த்ரிஷா எங்களுக்கு நெருங்கிய சொந்தம் தான். எங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர் தானே தவிர, அவங்களுக்குள்ள எந்த ஒரு வித தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. தேவையில்லாம நெறைய ரூமர்ஸ் இப்ப சோசியல் மீடியா மத்தியில வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இயக்குனரும் முதலமைச்சர் விஜய் மகனுமான ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு இன்டர்வியூல செம்மையான பதில கொடுத்திருக்காரு. இப்ப இவர் த்ரிஷாவை பத்தி பேசுனது மிக பரபரப்பா பேசப்பட்டு வருது கோலிவுட் மீடியால. இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட முதல் படமான சிக்மா படத்துக்காக ப்ரமோஷன் இன்டர்வியூ நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ப்ரமோஷன் இன்டர்வியூல அவரோட அப்பா, அம்மா அண்ட் அவரோட தங்கச்சி இப்படின்னு எல்லார பத்தியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அம்மா இவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அவங்க அம்மா தான். அண்ட் அவங்க அம்மா கிட்ட எந்த வித பொய்யும் சொல்ல முடியாது. அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் டைரக்டர் ஆனது எங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய பெருமை தான். எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு. என்னோட எனர்ஜி எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப சோசியல் மீடியால நிறைய ரூமர்ஸ் வருது. மெயினா உங்க அப்பாவை பத்தியும் த்ரிஷாவை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பாப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு ஜேசன் சஞ்சய் அவர்கள், நான் நிறைய ரூமர்ஸை பார்க்கறது உண்டு. அண்ட் எல்லாத்தையும் பார்த்தாதான் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கும். நல்ல விஷயங்களை பத்தி என்னோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ரூமர்ஸ் வரப்ப நானும் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி செம்மையா சிரிப்போமே தவிர இதை ஒரு ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். ஜஸ்ட் எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துப்போம். ரிஷா அவர்களும் எங்க அப்பா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் எங்களுக்கு தெரியும். ஸோ மற்றவங்க அதை தப்பா பேசினா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவை பத்தி. இப்போ எங்க அப்பா இருக்க பதவிக்கு எந்தவித களங்கமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுல நானே, எங்க அம்மா, எங்க தங்கச்சி இப்படின்னு என் ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.